ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் லைஃப் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கணும்னு தான் எல்லா அம்மாவும் விரும்புவாங்க. நம்ம புள்ள சாப்பிடவே மாட்டேங்குதேன்ட்டு எல்லா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மாவை நானும் இந்த கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லபடியாகவும் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இதை நம்ம எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் முழு பாசிப்பயிறு, அப்புறம் 1 கைப்பிடி அளவு அரிசி. உங்களுக்கு எந்த அளவு உங்கள் குழந்தைங்களுக்கு போடணும்னு உங்களுக்கு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே கையிலாலேருந்து தான் போடுவேன். அப்புறம் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இதை 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கோ இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கோ நல்லா ஊற வச்சுடுங்க. அதை ஊற வச்சாச்சு. அந்த ஊற வச்ச நேரத்தில் இப்போ அதுக்கான காய்கறியை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி போச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே முழுசாக இருக்குது. ஸோ அதை மசிச்சு பார்த்தாலும் கரெக்டாக அந்த அளவுக்கு ஊறி இருக்குது. ஸோ ஊறி இருந்தால் நம்ம ரொம்ப விசில் வச்சாலுமே சில பருப்புலாம் மசியாது. நம்ம ஊற வச்சுட்டு விசில் வைக்கும் போது அது நல்லபடியாக மசிஞ்சிடும். ரொம்பவே மழை ஆகிடும். பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஆள்காட்டி விரல் அளவுக்கு பீட்ரூட், கேரட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவு போதும். சின்னதாக வெட்டிக்கோங்க. தென் பீன்ஸ் 2 பூண்டு, காலிஃப்ளவர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு அதை எடுத்துருங்க. இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இதை விரும்பி சாப்பிட்றாங்க. நான் பாப்பாவுக்கு இதை செஞ்சு கொடுக்கறது அவளுக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். மாதிரி நானே செஞ்சு கொடுத்ததால அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைக்கு. எல்லா காய்கறியும் அதில் போட்டுட்டு இப்போது சின்ன சீரகம், 2 மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கேஸில் போட்டுடலாம். குக்கரில் ஒரு 5 விசில் வச்சா போதும். அதுவே நல்லா மசிஞ்சு வந்துடும். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க. இனிமேல் நல்லா மசிஞ்சிடும். அதை மசிஞ்சோடனே குழந்தைக்கு எடுத்து நம்ம ஊட்ட ஆரம்பிக்கலாம். அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்து தான் ஊட்டி விடுவேன். உங்கள் குழந்தைக்கு நெய் பிடிச்சா நீங்கள் நெய் சேர்த்து ஊட்டலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த ஃபீலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே போல் மோர் வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அடுத்து சொல்லுங்கள். பாய்.